ஹாய். என்னன்னா, இப்போ வந்து நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரூர்ல 41 பேர் இழந்தோம்ல. அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுத்தத வந்துட்டு கோர்ட்டு மூலியமா அது வந்து செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு குடுத்துருக்கு. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பொண்ணா நான் என்ன இத கேட்குறேன்னா, இன்னைக்கு அவங்க பதவியிலே இல்ல. ஒரு தொகுதியில கூட அவங்க ஜெயிக்கல. அவங்க இன்னைக்கு மக்களுக்கு வேலை குடுக்குற ஒரு அரசு, அத ஆதரவுக்கு தெரிவிக்காம, அந்த அரசை எதிர்த்து ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களுக்கு வேலை இல்லாம பண்றவங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்து ஜெயிச்சு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்காக? எனக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேடை மேடையாக நீங்கள் ஒன்று ஒன்று பேசுகிறீங்க. அது மக்கள் மனசில் வந்துட்டு நீங்காத வலி தருது. மெயினாக எனக்கு தருது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது ஒரு கட்சியில். அப்போ அரசு செய்யப்பட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்ம தூய்மை பணியாளர் வந்து அரசு செய்யப்பட்ட போது எல்லார் மனசுலேயும் ஒரு வலி இருந்திருக்கு. இன்றைக்கி இவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி இந்த விஷயத்துக்காக இவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களே, இப்போ இது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் மனசில் ஒரு ஒரு விஷயமும் வலியாக அது தங்கிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல, பதவி கூட வரல. ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலை தருது அப்படின்னு சொன்னால் அது ஆதரவு தானே தெரிவிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு கேஸ் போட்டீங்க. இன்றைக்கி அந்த வேலையை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் பதவிக்கு வராமல் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா நாளைக்கு பதவிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீட் தேர்வுக்காக இங்கே போராடுறவங்க நம்ம தமிழ்நாட்டில், அது வரவேற்கத்தக்கது தான். நம்ம அரசாங்கமும் வரவேற்குது அதை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நிதி ஆய்வுக்கு போகும்போதே எங்கள் 12th மார்க் வச்சே எங்களுக்கு வந்து டாக்டருக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி மோடியை பார்த்து தனியாக பேசிட்டு வந்திருக்காரு. சரிங்களா? அப்புறம் அவர் மனசில் நீட் தேர்வு பற்றி எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கும் இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நீட் தேர்வு பற்றி ஒரு மேடை போட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அது நியூஸ் மூலயமா ஒன்றிய அரசு பார்க்கும். இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறாங்க, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அவையில் பேசுவாங்க இல்லையா? ஒரு கல்வித்துறை அமைச்சர்கிட்டையோ, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கிட்டேயோ, ஒரு எம்எல்ஏக்கிட்டேயோ பேசுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேடை மேடையாக போட்டு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கலன்னு சொல்கிறீங்க. ஒரு ஜனநாயக படம் ரிலீஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த ப்ரொடியூசரு எதை நம்பி பிஸ்னஸ்ஸு? ஒரு படம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் 10 நாள் லீவ் கிடைக்குதுன்னா இத்தனை பேர் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை, அரசு மேலே உள்ள நம்பிக்கை, சென்சார் போர்டு நமக்கு கொடுத்துரும். நம்ம தப்பான படம் எடுக்கலைன்ற ஒரு நம்பிக்கையில் தானே. இதில் பாதிப்பு யாருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம்? நடிகருக்கு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகருக்கு தான் பாதிப்பு, அவர் தான் பாதிப்பு. அவருக்கும் பாதிப்பு இருக்கும். அவர் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சரிங்களா? அவர் நடித்து குத்துடுவார். ப்ரொடியூசரு, டேரக்டர் தானே. இது டேரக்டரோட லைஃபே இருக்குது. நீங்கள் ஒரு மேடை போட்டு ஒரு டேரக்டே இதை வந்து பேசுகிறீங்கன்னும் போது அவ்வளோ வலிக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க ஒரு கட்சி பதவியில் இருக்கும்போது சினிமா துறைக்கு ஆதரவே கொடுக்காத ஒரு கட்சிக்காக நீங்கள் பேசுகிற போது எனக்கு வலிக்குதுங்க. நம்ம நம்ம சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து இன்றைக்கி சினிமா துறை அவ்வளோ சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்குது. நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. வாரத்தில் 5 படம் 4 படம் அப்படி சொல்லிட்டு 5 ஷோ கூட போகுது. தேட்டருக்காரங்க நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் சின்ன சின்ன 1,50,00,000 போட்டு படம் எடுக்கிறவங்கெல்லாம் நல்லா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம திருமத்தூரில் வந்து வந்தவர்னால தானே இன்றைக்கி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அவரையே கேள்வி கேட்குறீங்க மேடையில் ஏறி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஜாதி எங்கேருந்துங்க வந்தது சொல்லுங்கள்? நீங்கள் இப்போ வந்து நீட் தேர்வுனா நீட் தேர்வு பற்றி தானே பேசணும்.
அப்போ தானே ஒன்றிய அரசு பார்த்து தமிழ்நாட்டில் மக்கள் மனசில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் அதை பற்றி பேசாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கின்னு நம்ம தமிழ் சிஎம்மை பற்றியே பேசின்னு கிடக்குறீங்களே, எங்களுக்கு புரியவே இல்லை இது வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னான்னு சொல்கிறேன், ஜந்தர் மந்தரில் வந்துட்டு போராட்டம் பண்ணுறவங்க கல்வித்துறை அமைச்சர் இப்போ இருக்கிறவர் மூலிமா, இப்போ இல்லை, அவர் ரிசைன் பண்ணிட்டார், இதுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் வந்து அவருக்கும் போது நிறைய வாட்டி பேப்பர் லீக் ஆகிருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய ப்ராப்ளம் வருதுனால தான் இதுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ண சொல்லி கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டு மூலயமா. சரிங்களா? ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஒரு சினிமா துறையில் தானே இருக்கீங்க. சினிமா துறையில் இல்லாதவங்க அதை பற்றி புரியாதவங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருந்தா பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு இருந்தவங்க, அவங்க வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. 5 வருஷமாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் தான் வாக்கு கொடுத்தீங்க, நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க மேடையில் நின்றுக்கின்னு பேசுகிறீங்களே, என்ன கதை எனக்கு தெரியலையா? சொல்லுங்கள். நம்ம திணிமத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, எவ்வளோ சந்தோஷமான விஷயம், நாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு விஷயமா பண்ணிகிட்டே வராங்க. 3 மாதம் தானே ஆகுது, இனிமேல் என்னவோ 6 மாதம் 5 வருஷம் 4 வருஷம் ஆன மாரி எதுவுமே பண்ணாத மாரி பேசுகிறீங்க. சொல்லுங்கள் பாப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியலங்க உங்களுக்குலாம். மக்களுக்கு நான் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சினுக்கிறீங்களா? ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சினுக்கிறீங்களான்னு கேட்குறேன். எல்லாமே மக்களுக்கு புரியும். அங்கே நடக்கிற டெல்லியில் நடக்கிற போராட்டத்தையும் பார்த்துன்னுக்குறாங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அந்த போராட்டையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் சினிமா துறையிலேருந்து வந்து ஒரு சிஎம் என்ன பேசுகிறீங்கன்னு அதையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நன்றி.